வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாதியெல்லாம் பற்றி பேச போகிறதில்ல, ஜிடி நாயுடு பாலத்தை பற்றியும் பேச போகிறதில்ல. ஜிடி நாயுடுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க, அதை பற்றியும் பேச போகிறதில்ல. நாயுடுங்கிறது நம்ம என்ன பேச போகிறோம்னா, நமக்கெல்லாம் இந்த ஜாதி பேரோ இந்த ஏதோ ஒன்று பின்னாடி தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். இப்போ இதுக்கு விளக்கம்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. இந்த ஜிடி நாயுடு ஏன்னு வைக்கிறான்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, அது ஒரு அடையாளம், அவர் அப்படி இப்படின்னு. இப்போ நம்மளை இப்படி பிரித்து வச்சுருக்காங்க. திருப்பி சொல்கிறேன், இதை நான் சொல்லலை, இதை பெரியார் கழகம் தான் சொல்லுது. பிராமின்ஸ் இப்படி நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ எல்லாருக்கும் ஒரு அடையாளம் தேவைப்படுது அப்படின்னு அவங்க தான் சொல்கிறாங்க, நான் திருப்பி சொல்லலை. அவங்க தான் ஒரு தடவையும் பிரித்து வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பிரித்து வச்சா எப்படி பிரித்து வைக்கிறோமோ அதுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா, அதுவும் அவங்க தான் சொல்கிறாங்க. நம்மலாம் எதுவும் பேசலை, சரிங்களா? தெளிவுபடுத்திங்க, நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேசவே மாட்டேன், சரியா? அவங்க என்ன பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேனே தவிர நான் வேறு எதுவும் தனியாக சொல்லலை. அவர் ஜிடி நாயுடு, அவரை பார்த்தீங்கன்னா தெரியும். இவரை ஜிடி பாலம்னு வைங்க அப்படின்னா அவர் யார்? ஜிடின்னா என்ன வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஸோ ஜிடிக்கு பேர் தான் வைக்கணுங்கிற அர்த்தம் எடுத்துக்கணுங்கிறது இல்லை, எதை வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். ஜிடின்னா பேருன்னு வச்சுக்கோங்க, நாயுடுன்னா சயின்டிஸ்ட்டு, ஏதோ ஒன்று நமக்கு தெரியாது, சரிங்களா? நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாயுடுன்னா சயின்டிஸ்ட்டு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன், கூகுளில் தேடினா இவ்வளோவே அவர் தான் கண்டுபிடிச்சாருன்னு வருது. நான் அப்போ தான் கேட்டேன் கூகுளில், ஏன்பா இவ்வளோவையும் கண்டுபிடிச்சாருங்கிறியே, அப்போ ஏன்பா பேர் உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ இது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க கூகுள், சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துங்க, உலகத்திலேயே பழைய மொழி எதுன்னு கேட்டால் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லும். இந்தியாவில் பழைய மொழி எதுன்னு கேட்டால் சான்ஸ்கிரிட்டுன்னு சொல்லும் கூகுள். நல்லா தெரிஞ்சுங்க, இந்தியா உலகத்தில் இல்லை. புரியலைன்னா கஷ்டம், எனக்கும் புரியல, சரியா? அதனால நம்ம இந்த விஷயத்துக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம பேச வந்தது ஜிடி நாயுடு அசிங்கப்படுத்துறதுக்கெல்லாம் கிடையாது. அவர் ஒரு பெரிய தொழிலதிபர், அதை மட்டும் நல்லா கண்டுபிடிச்சிட்டேன், சரிங்களா? இப்போ நல்ல தொழிலதிபர், அப்போவே நல்ல காசோடு இருந்திருக்காரு. அதாவது பிரிட்டிஷ் காலத்துலேயே நல்ல ஒரு காசோடு இருந்திருக்காரு. அதனால அவர் நிறைய இறக்குமதி பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் குறை சொல்கிறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ நம்ம வரல. எனக்கும் இந்த அசிங்கப்படுத்துறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. இங்கே பாருங்கள், இவர் வாங்கி இதெல்லாம் பாருங்கள், இந்த இது ஆக்சுவலாக பென்ஸோடைய ஃபஸ்ட்டு கார் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ப்ரோட்டோடைப்லாம் வச்சுருக்காரு. ஸோ கட்டாயமாக ஹீஸே மல்டி மில்லியனர் அந்த காலத்துலேயே, சரிங்களா? அவர் அதை வச்சு தொழில் தொடங்கியிருக்காரு, பல இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு, பல புது வகையான மிஷின்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காரு. அது இந்த ரேசர் விஷயமும் அவர் தான் ரேசரை கண்டுபிடிச்சார், இந்த பிளேடை கண்டுபிடிச்சாருலாம் சொன்னாங்க. அதையும் போய் தேடிட்டேன். 1939 சம்திங் ஏதோ ஒன்று, இயர் 36-39 அதில் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலை. அதில் தேர்ட் ப்ரைஸாகவும் வாங்கலை, எதுவும் வாங்கலைன்னு தெளிவாக வந்துருச்சு. அதில் பேட்டன்ட்டும் இல்லை. ஸோ அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் சும்மா தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வேலைக்கு வருவோம். இவரை முக்கியமாக செஞ்ச தமிழ்நாட்டுக்கு செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம்னா இந்த மணியம்மையை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது. இல்லைன்னா இவரை இந்நேரம் கொண்டு போய் புனிதர் இதில் சேர்த்து வச்சுருப்பாங்க. நல்ல வேலை இவர் மணியம்மையை கல்யாணம் பண்ணி வச்சு போகும்னு பிடிச்சி தள்ளி விட்டார். அது நமக்கு அவர் பண்ண நல்ல விஷயம், சரிங்களா? நம்ம எப்போவுமே நல்லதை தான் எடுத்துக்கணும், கெட்டதை பற்றி பேசக்கூடாது, தெளிவுபடுத்திங்க, சரிங்களா? இப்போ ஏன்டா ஜிடி நாயுடு, நான் முதல்ல சொன்னேன் நாயுடுன்னு சொல்லணுமா அப்படின்னு. அது மாதிரி இப்போ யோசிச்சுங்க. இப்போ இவரை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாதி மோடி, அது ஜாதி பேர், சரிங்களா? போஸ் ஜாதி பேர், சரிங்களா? தேவர் ஜாதி பேர், பட்டேல் ஜாதி பேர்,
அவர் பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிடலாம். கப்பல் பக்கத்தில் இருந்துச்சுனாலே கப்பல் ஓட்டிய தமிழன் சிதம்பரம் பிள்ளை. பிள்ளை ஜாதி பேர். சரிங்களா? நடுவில் இங்கே காணாம அடிச்சிட்டாங்க. யாரு? இந்த 2 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து காணாம அடிச்சிட்டாங்க. இவர் முதலியார். இவர் ஏன் இந்த சதிக்குள்ள வந்தாருங்கிறது எனக்கு இன்னும் புரியல. இப்ப ஏன் காணாம, இதுக்கு முக்கியமான காரணத்துக்கு மட்டும் நான் வரேன். இப்ப நான் இங்க யூரோப்ல இருக்கேன். இப்ப யூரோப்ல அவங்க இந்த ஜாதி பேர்லாம் வச்சிருக்காங்க. சரியா? இது ஜாதி பேர் தான் இது. சரிங்களா? நீங்க சர்நேம் ஜாதி பேர் கிடையாதுலாம் புதுசா கதை சொன்னீங்கன்னா இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு மைக்கேல் ஷூ மேக்கர், அவங்க அப்பா செருப்பு தைக்கிறவர். சரிங்களா? அதனால அவர் பேரு மைக்கேல் ஷூ மேக்கர். புரியுதுங்களா? அவங்க அப்பா ஷூ மேக்கர், அது மைக்கேல் ஷூ மேக்கர். எந்த தொழிலும் கெட்ட தொழில் கிடையாது. நம்ம ஊர்ல தான் இந்த கோஷ்டியெல்லாம் இது மாதிரி திரியிறாங்க. இப்போ முதல்ல ஜாதி பேர் வேணுமா வேண்டாமாங்கிறதுக்கு எனக்கு 2 விஷயங்கள் சொல்றத நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஒன்று, நான் இங்கே வந்தப்போ ஒரு ஃபுட்பால் கிளப் இருந்துச்சு, அதில் ஜாயின் பண்ணேன். அதில் ஜாயின் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வெளியூருக்காரர், இந்த ஊருக்காரரு என்கிட்ட கேட்டார், பேர் என்னன்னாரு. என் பேர் முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் பதில் சொன்னார், என்ன முத்துக்குமரன் அப்படின்னு நிறுத்திட்டேன் அப்படின்னாரு. ஓ அப்படியா, முத்துக்குமரன் சிதம்பரம், எங்கள் அப்பா பேர் சிதம்பரம். டேய், உன் பேர் ரைட்டரா, சர்நேம் என்னடா, அப்பா பேரை யாரா கேட்டான்னாரு. சொன்னேன், சர்நேம் தாங்க அப்பா பேருன்னு. அப்பா பேருன்னா அப்பா பேர் தான். புரியுதுங்களா? சர்நேம்னா சர்நேம் தான் அப்படின்னாரு. நான் சொல்கிறேன், எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டேன். சரிங்களா? அப்போ இந்த இதெல்லாம் பெருசாக வரல, இந்த தமிழ் தேசியம்லாம் வரல. சரிங்களா? புரியலையே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், என் பேர் அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்லிட்டு ப்ரேயர் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ப்ரேயர்னா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், அவர் சொன்னார், ப்ரேயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபாதருக்கு பிறந்தவன் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எல்லாருமே ஃபாதருக்கு தானேங்க பிறப்பாங்க, என்னங்க கதை சொல்கிறீங்க? இல்லைப்பா, எங்கள் ஊரில் ஜாதி பேர், அதாவது இந்த சர்நேம் ஜாதி பேருன்னே சொல்லுவோம். சரியா? சர்நேம்லாம் சொல்ல வேண்டாம், ஜாதி பேர் ரொம்ப முக்கியம். எந்த வழியில் வர்ற அப்படிங்கிறத அவங்க இதை நோட் பண்ணிக்கிட்டே வருவோம் அப்படின்னாரு. இப்போ என்னங்க, இப்போ ஃபாதர்ன்னு சொன்னீங்க, ஃபாதருக்கு பிறந்தவர்னு சொன்னீங்களே அப்படின்னா, ஆமாப்பா, ஏதோ ஒரு அசம்பாவித சம்பவத்தில் எங்கள் தாத்தா காலத்துலேயோ ஏதோ பாட்டி காலத்துலேயோ ஏதோ ஒருத்தர், யாரோ ஒரு அம்மா ஒரு ஃபாதருக்கு குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. ஸோ இப்போ என்னுடைய ஃபேமிலி பேர் அங்கே பிரேக் ஆகி போச்சு, அதாவது என்னுடைய ஜாதி பேர் பிரேக் ஆகி போச்சு. இப்போ அதுக்காக புதுசாக ஒரு ஜாதியை கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னன்னா ப்ரேயர். ப்ரேயர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வேணும் தேடி பார்த்துங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரியா? ப்ரேயர்னா என்ன அர்த்தம்னா, சர்ச்சில் இருக்க ஃபாதருக்கு பிறந்தா என்ன, அதுக்கு ஒரு ப்ரேயர். திருப்பி சொல்கிறேன், இந்த அசிங்கப்படுத்துறதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. அசிங்கப்படுத்துறதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுக்குவோம். அதை நான் அன்னைக்கு வரும்போது அசிங்கப்படுத்துகிறோம் சொல்லி அசிங்கப்படுத்துவோம். சரிங்களா? அதாவது சர்நேம் எந்த அளவுக்கு, அதாவது பிரேக் ஆகுது, பிரேக் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது ஏதோ ஒரு அவங்க அப்பா யாரோ ஒருத்தராக இருக்கலாம், ஸ்மித்தாக இருக்கலாம், யாரோ ஒருத்தராக இருக்கலாம், அவங்க அதுக்கு தாத்தாவுக்கு முன்னாடி. ஆனால் இந்த பொண்ணுக்கு இப்போ சர்நேம் கிடையாது, அப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை உருவாக்கி, அதாவது ஃபாதருக்கு பிறந்தோம். ஸோ இவங்க அப்பாவுக்கு பெயரும் சர்நேம் ப்ரேயரு, அவங்க தாத்தாவுக்கு சர்நேமும் ப்ரேயரு. புரியுதுங்களா? ஸோ இந்த சர்நேம் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தோம். இவங்கெல்லாம் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர் பேர். சரிங்களா? இவங்கெல்லாம் பார்த்தா அவங்கெல்லாம் யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? இவங்கெல்லாம் யாரும் சுட்டி காமிச்சு, போஸ், சுபாஷ் சந்திர போஸ்னா ஜாதி பேர். திருப்பி சொல்கிறேன், இதெல்லாம் நமக்கு யாரும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ஜாதி பேர் தேவையோ, ஜாதி பேரோ அடையாளமோ எதுவுமே தேவையில்லை. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் இங்கே தெரியலையோ, நான் சொல்லலை, தெளிவுபடுத்திங்க, யார் யாருக்கெல்லாம் இப்போ என்னை முத்துக்குமரன் சொன்னால் நீ என்ன பெரிய பிடிங்கன்னு கேட்குற. அந்த ஆள் கேட்டார், என்னை அப்படித்தான் கேட்டார், முத்துக்குமரன்னா என்ன பெரிய பிடிங்க, நீ என்ன சர்நேம் எங்கடான்னு கேட்டார். சரிங்களா? இப்போ ஜிடி மாதிரி தான் நானும், தெளிவுபடுத்திங்க, ஜிடி மாதிரி தான் நானும். ஜிடி நாயுடுன்னு சொன்னாதான் இவர் பெரியாருக்கு ஃப்ரெண்டு,
ராமசாமிக்கு ஃப்ரெண்டு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஜிடி அப்படின்னா தெரியாது. அதே மாதிரி தான் முத்துக்குமரன் அப்படின்னா ஊரில் வந்து கேட்டிங்கன்னா தெரியாது. புரியுதுங்களா? இப்போ முத்துக்குமரனுக்கு அடையாளம் தேவையா இல்லையா? பாரதியார் சொன்னதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அடையாளங்கள் உண்டுன்னு தெளிவாக இவங்க சொல்லிட்டாங்க. நாயுடுங்கிறது ஒரு அடையாளம், ஜாதி கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் தேவை. யாருக்கெல்லாம் அடையாளம் இல்லையோ, உங்கள் பேர்லாம் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே தெரியும் அப்படின்னா நீங்கள் ஜாதி பேர் போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. எதுவுமே எந்த அடையாளமுமே போட்டுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் இன்னைக்கோடைய பதிவு. இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன், நம்மளை வந்து இந்த இவங்கெல்லாம் வந்து அங்கங்கே வந்து நம்ம ஜாதியை பற்றி பேசுகிறோம், ஜாதியை பற்றின்னு. இதில் வந்து ஜாதிங்கிறது ஒன்று இல்லை, நம்ம ஊரில் மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. அதாவது அடையாள பேரோ ஜாதி பேரோ சர்நேமோ உங்கள் எப்படி வேணும்னு வச்சுங்க, அதை சொன்னாதான் நம்மளை தெரியும் அப்படின்னா இப்போ நமக்கு அது தேவைப்படுது. இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன், ரொம்ப நீளமாக போகுதுன்னாலும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் வந்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அதில் நான் வந்து புதுசாக அப்போ தான் போனேன். எலெக்ஷனில் வந்து 2-3 பேர் நின்னாங்க. அதில் நான் வந்து ஒருத்தரை, ஒரு எலும்பு முறிவு டாக்டர் ஒருத்தரை நான் ஆதரித்தேன். சரிங்களா? அவரும் நானும் ஒரு நாள் தனியாக அந்த டாக்டர்ஸ் ரூம்னு ஒன்று தனியாக டீ குடிக்கிற ரூம் இருக்கும். அவங்க உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, முத்து நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டார். நான் உடனே சொன்னேன், சார் நாங்கள் மதுரைக்கு பக்கத்தில் சார் அப்படின்னு. நீங்கள் எனக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க முத்து, கொஞ்சம் தெளிவுபடுத்திங்க, நான் வேற கேஸ்ட்டு அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு. இல்லை, உங்களுக்கு ஆதரவு வேணும், நீங்கள் நல்லா பேசுவீங்க, உங்கள் ஆதரவு எனக்கு வேணும் தான். ஆனால் நான் யாருன்னு மறைக்கலாம் விரும்பலை, நான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஆர்த்தோவில் இருக்கிற ஹெச்ஓடியெல்லாம் விட்டுட்டு கூட நாங்கள் உங்ககிட்ட தான் எல்லாரும் வைத்தியம் பார்க்குறோம். எங்களுக்கு யாராவது தெரிஞ்ச பேஷண்ட்டாக இருந்துச்சுன்னா நாங்கள் ஐயோ சார்கிட்ட போங்கன்னு தான் சொல்லி அனுப்பி வைக்கிறோம். அப்படி நீங்கள் இப்படி பேசிட்டீங்களே சார் அப்படின்னு. இல்லை முத்து, நீங்கள் தப்பாக எதுவும் நினச்சிடக்கூடாது, நீங்கள் ஐயோ எந்த ஜாதின்னு தெரியாமல் எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப மனசு உடஞ்சிருச்சு. இப்போ அவருக்கு அந்த அடையாளம்னு ஒன்று இருந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அவரை நான் மதிக்கிறேங்கிறது நான் சொல்லிட்டேன். புரியுதுங்களா சார்? நான் அந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு தான் சார் மரியாதை, நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல மனுஷன் தெரியும், அதுக்கு தான் சார் அசோசியேஷனில் பேசுகிறோம் அப்படின்லாம் சொல்லியாச்சு. ஆனால் ஒரு அடையாளம் அவரே சொல்கிறாரு. ஏன் அவர் அதை பற்றி கவலைப்படலை. அதில் எதுவும் இழிவுன்னு ஒன்று கிடையாது. நம்ம ஒரு சில கட்சிகள் ஐயோ நம்ம இப்படித்தான் இருக்கணும், நம்மளை இப்படித்தான் பேசுகிறாங்கன்னுலாம் சொல்லுவாங்க. படிப்பும் இதுவும் எல்லாத்தையும் மாற்றுது. என்ன பேரை வேணாலும் போட்டுக்கலாம். அதே தான் அடுத்து இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. நான் என்னோட ரூமை அங்கே திடீர்னு ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஒருத்தரை கொண்டு போட்டாங்க. அவர் ரூமுக்கு வந்தார். வந்தவுடனே பேக்கை தூக்கி வச்சுட்டு, உங்களே ரூமை ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னாரு. ஓ அப்படிங்களா சார், ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க சார் அப்படின்னு. இப்படி பிரிச்சுக்குவோம் அப்படி இப்படின்னு பேசிட்டாரு. பேசிட்டு திடீர்னு என் பேர் அப்படின்னு சொன்னார். நான் முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், உங்களுக்கு என்னோட ரூமை ஷேர் பண்ணிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார், ஏன் சார் இப்படி பேசுறீங்க? இல்லை நீங்கள் மதுரைன்னு சொன்னீங்க. நான் இல்லைங்க, நான் மதுரையே கிடையாதுங்க, நான் பக்கத்தில் ஒரு கிராமங்க அப்படின்னு. இல்லை உங்களுக்கு ஏதாவதுன்னா சொல்லிடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிச்சிருக்கீங்க, உங்கள் பேர்லேயே வேற அம்பேத்கர்னு வச்சுருக்கீங்க, எப்படி சார் நீங்கள் என்ன இப்படி பேசிட்டீங்க அப்படின்னா. இல்லைங்க, நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லைன்னா நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல உட்காருவோம் அப்படின்னாரு. இப்போ
சொல்லாம ஒரு விஷயத்த மறைச்சு ஏமாத்தி திருட்டுத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் இந்த 2 பேருக்குமே கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கோமா பேசுற மாதிரி இருக்குல்ல, எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இது எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியல. அது அவங்க இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்ல முடியும் என்னால. சரி, இப்போ யாரையும் அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் நம்ம வளரல. அப்படி அசிங்கப்படுத்த எங்கேயோ 1-2 நடக்குது. இந்த சிவகங்கையில் சூடு வச்சாங்க, இது பைக் எப்படி புல்லட் ஓட்டினியா, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் எங்கே வேணாலும் நடக்கும். இங்கேயே அதாவது நான் சொல்கிற யூரோப்லேயே பிரெஞ்சுக்காரங்க வேற ஊருக்காரங்களை அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணை அந்த அளவுக்கு மோசமாக நடத்துவாங்க. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டுங்க. அதாவது நம்ம அந்த அளவுக்குலாம் இல்லை. 1-2 சம்பவங்களை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்ணணும், முடிவு பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. மதிக்கிறதுங்கிறது அவங்கவுங்களுடைய குணத்துக்கு மதிக்கிறது. எப்படி நான் அந்த சூப்பர் ஸ்பெஷாலிஸ்ட் டாக்டரை வாங்க உட்காருங்கன்னு சொன்னனும், அவர் அவ்வளோ தகுதியான ஒரு மனிதர், அவ்வளோ அழகா படிச்சு முன்னுக்கு அவ்வளோ ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிச்சிருக்காரு. இன்னொரு எலும்பு முறிவு டாக்டர், அவர் அவ்வளோ நல்ல மனுஷன். அவரை தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அத்தனை பேரும் அன்னைக்கு அவருக்காக இது பண்ணோம். எதிரில் நின்ன ஒரு முதலியார் பையன் அவரே சொல்லிட்டார், சார் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அளவுக்கு திருப்பி ஒரு விஷயத்த தெரிஞ்சுங்க. இது ஜாதி பேரை சொல்லிட்டா ஜாதி தெரிஞ்சிருச்சுன்னா ஜாதி மூடி மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது. ஜாதி தாதின்னு சொன்ன இடத்தெல்லாம் அழிச்சிட்டு அடையாளம் மாற்றிங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் சொல்லியிருக்காங்க, அடையாளத்தை யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களை யாரும் தெரியாது. ஸோ அதனால் ஜாதி பேரெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. திருப்பி சொல்கிறேன், ஜாதி பேரை யூஸ் பண்ணாதீங்க. இந்த பதிவு அதுக்குத்தான். உங்களை யாருன்னு யாருக்காவது தெரியணும் அப்படின்னா உங்கள் அடையாளத்தை சொல்லுங்கள். இது ஜிடி நாயுடுக்கு என்னுடைய உண்மையான மதிப்பிற்கு. அவர் அந்த காலத்தில் அவ்வளோ ஃபேக்ட்ரிஸ்லாம் உருவாக்கியிருக்காரு. நாயுடுங்கிறது ஒரு அடையாளமே தவிர ஜாதி கிடையாது. தேவருங்கிறது ஒரு அடையாளமே தவிர ஜாதி கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் இல்லாமல் தெரிகிறோம். அதனால் அடையாளம் வேண்டும். புரிஞ்சுங்களா? இதுதான் இந்த பதிவு. அடையாளம் வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. திருப்பி சொல்கிறேன், திராவிடர் கழகம் ஐயா சொல்லியிருக்காங்க, டிஎம்கேல நிறைய பேர் பேசிட்டாங்க. ஜாதியை பற்றி பேசலைன்னா ஜாதி பேசாதீங்க, ஜாதி பேர் போடாதீங்க, அடையாள பேர் போட்டுக்குங்க அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். சரிங்களா? அடையாளங்கள் தேவைன்னு நான் சொல்லலை. பிரிட்ஜ் வச்சப்ப அவங்க தான் சொல்லியிருக்காங்க. திருப்பி என்னைய கொண்டு நான் ஜாதிக்கு ஆதரவு, ஜாதிக்கு எதிர்ப்பு, இதெல்லாம் நான் பேசவே வரல. அடையாளம் தேவை. நன்றி.